வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Ansible Playbook மூலிமா எப்படி விண்டோஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும். விண்டோஸ் ஹோஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா Ansible சர்வரில் சரி அதான் ஹோஸ்டஸ் ஃபைலு, அதேபோல் Ansible.cfg ஃபைலு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ளேபுக் எழுதி வச்சுருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபயர்ஃபாக்ஸ் எப்படி Ansible ப்ளேபுக் மூலியமாக விண்டோஸ் கிளைண்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எந்தெந்த ப்ளேபுக் எழுதுறது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு அந்த மூணு ஐஃபனு, அடுத்து ஒரு ஐஃபன் நேம் என்னென்னா விண்டோஸ் ஃபயர்ஃபாக்ஸ், அடுத்து ஹோஸ்ட் விண்டோஸ் நேம் தான், டாஸ்க்கு நேம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபயர்ஃபாக்ஸு, அடுத்து வின் சாக்லேட்டி அந்த ஒரு மாடியூலை யூஸ் பண்ணி தான் அந்த ஃபயர்ஃபாக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த வின் சாக்லேட்டுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடியூலு. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸு, ஸ்டேட் ஃப்ரெஷ்ஷன்ட்டு. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ப்ளேபுக். ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு தான் இது. சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் கிளைண்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஃபயர்ஃபாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோல் பேனல்லையும் போய் பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் பேனல்லையும் ஃபயர்ஃபாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம Ansible மாஸ்டர் நோடுக்கு போயிட்டு ஆல்ரெடி நான் அந்த ப்ளேபுக்கு இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ளேபுக்கை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே தான் நான் டாக்குமெண்ட்டில் காட்டின அதே ப்ளேபுக் தான். இங்கே எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதே தான் டாஸ்க்கு, இன்ஸ்டால் ஃபயர்ஃபாக்ஸு, வின் சாக்லேட்டி மாடியூலு, ஃபயர்ஃபாக்ஸு ப்ரெஷன்ட்டு. ஸோ இதுதான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு அந்த Ansible Playbook அதை கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு இங்கே இதோட சின்டாக்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சின்டாக்ஸ் செக் கொடுத்தோமா? ஓகே, சின்டாக்ஸில் எந்த ஒரு இதுவும் இஷ்யூவும் கிடையாது, கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த ப்ளேபுக்கை ரன் பண்ணுவோம். Ansible Playbook அந்த ஃபைல் நேம் ஓகேவா கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எதுவும் கிடையாது. நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபயர்ஃபாக்ஸ் எதுவும் இதில் இல்லை. ஓகேவா? கண்ட்ரோல் பேனல்லையும் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு, இருந்தாலும் அது ஓப்பனில் தான் இருக்குங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம Ansible மாஸ்டர் நோடில் போய்ட்டு அந்த ப்ளேபுக்கை ரன் பண்ணுவோம். ஓகே, இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து செக் பண்ணிகிட்ருக்கு. அந்த வார்னிங் இக்னோர் பண்ணிடுங்க. அது அந்த வின்னாரம் அப் டு வெர்ஷனில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கிடைக்குது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அடுத்து மெஷினுக்கு சிஸ்டம் கேதரிங் பண்ணிடுச்சு. அடுத்து இன்ஸ்டால் ஸ்டெப்ஸ்க்கு போயிடுச்சு. அதை ஃபயர்ஃபாக்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும் நமக்கு விண்டோஸ் கிளைண்ட் சிஸ்டத்தில். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மீன்ஸ் ஒரு மினிமம் ஒரு 30 செகண்டு, ஒரு 1 மினிட்குள்ளே அதிகபட்சம் கம்ப்ளீட் ஆகிடும். டிபெண்ட் ஆன் உங்களுடைய சர்வர் கான்ஃபிகரேஷனை பொறுத்து, சர்வர் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து, அதே போல் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தும் இருக்குது, லேண்ட் டிராஃபிக்கை பொறுத்தும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் என்னோடய இன்டர்நெட் ஹோம் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஜென்ரலாக டைம் எடுத்துக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ மேனுவலாக போய் நம்ம ஒரு ஃபயர்ஃபாக்ஸை டவுன்லோட் பண்ணி கூகுளில் போய்ட்டு நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி அது பார்த்திங்கன்னா ஒரு 30 MB 40 MB அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி திருப்பி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறது. கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், அந்தளவுக்கு டைம் எடுக்காது. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 மினிட் 1.5 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா இது என்னோடய ஹோம் இன்டர்நெட்டுக்கு இது கொஞ்சம் ஸ்லோவாக தான். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? கமான் வந்துடும். ஸோ இது இந்த Ansible ப்ளேபுக் மூலியமாக நம்ம எல்லா பேக்கேஜுமே இன்ஸ்டால் பண்ண முடியும் விண்டோஸ் சிஸ்டத்தில். ஏன்னா நிறைய பேர் லினக்ஸில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது சேஞ்சஸ்ஸு ஐபி, இது சேஞ்சஸ் 1,
இதில் வந்து எந்த எரரும் ஃபெயிலியரும் எதுவும் கிடையாது. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ கிளைண்டில் போய் வெரிஃபைங்க பாருங்கள், டெஸ்க்டாப்லேயே வைக்கான்னு வந்துருச்சா. இதை வந்து கண்ட்ரோல் பண்ண ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இதாங்க இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துருக்கோன்னா, ஒரு வந்து Ansible Playbook மூலியமாக விண்டோஸ் பேக்கேஜ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது வந்து மாஸ்டர் நோட்டில் வந்து Playbook ரன் பண்ணி கிளைண்ட் நோட்டில் வந்து பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகுறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த ஐடி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள். ஃபர்தராக இன்னும் நிறைய வீடியோ, நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். நன்றி.